எனக்கு சௌந்தர்யோட சத்தம் மட்டும் கேட்டுட்டே இருந்துச்சு. அவன் நடிக்கிறேன் அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ராணவ் வந்து பிஆர் வச்சிருந்தீங்களா? ஒரே பெட்டியில 2 டிசைன்ஸ் உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் with matching shirt. Make Howrah Pay your trusted partner for all your payout needs. Lakshmi Ceramics, எக்கச்சக்க collections, எல்லாமே ready stock. எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வாரம்லாம் என்ன பேசுறாங்க, எதுக்கு இவ்வளோ சண்டை போடுறாங்க. ஸோ உங்கள் எவிக்ஷன் பொறுத்த வரைக்கும் இது அன்ஃபேரான ஒரு எவிக்ஷன் நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா? 5 years பேக் வந்து என் வீட்டில் கதவுலலாம் ஒட்டி வச்சிருப்பேன். ராணவ், பிக் பாஸ் அந்த போஸ்டர்லாம் அப்படியே வச்சுட்டு பழைய வேறு ஃபோட்டோ ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லி எடிட்லாம் பண்ணி. இப்போ ராணவ் வந்து லவ் கண்டென்ட்டுக்கு ஒரு பிளான் பண்ணீங்க. இது என்ன பிளான் பண்ணீங்க நீங்கள்? உங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணவே செஞ்சேன் மேம். நல்லா இருந்துச்சு மேம். ஆக்சுவலாக அவங்கள ஒரு அது தனியாக கூட்டிகிட்டு போய் நான் என்னோட இதான் என் பர்சனல் அந்த விஷயத்தை மறந்து அப்படியே நான் போயிட்டு அப்படியே மூவ் ஆன் பண்ணி போயிடுவேன். அந்த விஷயத்தை நான் பயங்கர நோண்டிலாம் பெருசாக பேச மாட்டேன். ஏன்னா அந்த ஜோன்லேருந்து அப்படியே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஒரு மாதிரி இந்த செங்கலா கை வந்து லிக்மெண்டார் ஆனதுக்கப்புறம் வந்து என்னால் கேம் ஆட முடியாது. நீ அது எல்லாருக்குமே சமகாண்ட் ஆகிட்டாங்க. வீட்டில் இருக்க மொத்த பேரும் வந்து அகைன்ஸ்டாக வந்துட்டு நீ பண்ணாத நல்லா இல்லை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் உள்ளே வந்து இது ஒரு ட்ராமாவாக இருக்குமோ? சீரியஸாக மேம், நான் அடிபட்டிருக்கேன். நான் கத்திட்டு இருக்கேன், இது பண்ணல. லைட்டாக கொஞ்சம் கத்து கம்மியானோடனே பேர் சவுண்டரியா மட்டும் அது மட்டும் எனக்கு ரொம்ப செம்ம பெயின். ஆக்சுவலாக இந்த பிஆர் அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு ராணவ். இப்போது சவுந்தரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அவங்க நிறைய பிடிச்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க மேம். அவங்களோட ரியாக்ஷன்ஸ் நான் பேரே கேட்கலையே, நீங்களே ஏன் டக்குன்னு சவுந்தர்யா? இப்போ நீங்கள் உள்ளே எப்படியோ போவீங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. ஆஃப்டர் இன்டர்வியூ நடக்கலாம். முத்துக்கு டைட்டில் வின்னர் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் மேம். பாதி நேரம் உங்களுக்கும் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் அவர் என்ன பேசுறாரு உங்களுக்கு புரியல. சரியா, நீங்கள் என்ன சொல்லுங்க, அவர் டென்ஷன் ஆயிடுறாரு. கன்ஃபார்மாக நல்ல நேம் எடுத்துட்டீங்களா? கண்டிப்பாக மேம். அது எப்படி எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க? ஸோ உங்கள் எவிக்ஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா ரொம்ப அன்ஃபேரான ஒரு எவிக்ஷன். ஏன்னா உள்ளே எப்படி விளையாடுனீங்கன்றதை தாண்டி மக்கள் மனசில் வந்து எல்லாருக்குமே உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இது அன்ஃபேரான ஒரு எவிக்ஷன் நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா ஆஃப்டர் நீங்கள் எவிக்ட் ஆகி வந்த பிறகு? வெளில வந்ததுக்கப்புறம் ஓகே தான் மேம். செம்ம ஹாப்பி மேம். ஆக்சுவலாக அது ஒரு மாதிரி மக்கள் சப்போர்ட் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக நிறைய கண்ட்ரீஸ்லாம் மெசேஜ் பண்ணாங்க எனக்கு. அது நம்ம கண்ட்ரிஸ் மட்டும் தாண்டி நம்ம இங்கே தமிழ்நாட்டிலையும் நிறைய தமிழ் மக்கள்லாம் வந்து மெசேஜ் பண்ணுறது இப்போ உங்களுக்கு ஹாப்பி. மெசேஜ் மட்டும் இல்லை, பட் ஆனால் சோஷியல் மீடியா சரி, வெளில வந்து பேசுறது சரி நம்மக்கிட்ட, அதெல்லாம் ரொம்ப அது ஒரு மாதிரி அன்கண்டிஷனலாக பயங்கரமாக காட்டிகிட்டு இருந்தாங்க. அவங்களையும் மீறி வந்து நான் ஜெயிக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கவங்கலாம் அது ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு. அது பயங்கர ஹாப்பி தான் எனக்கு. ஓகே டன், பரவாயில்ல. அதை தாண்டி எனக்கு வேற ஒன்று கிடச்சிருச்சு. நானும் இருக்கணும் தான் நினச்சேன். எல்லாருமே டைட்டிலுக்கு தான் ஓடிட்டு இருப்போம். பட் அதை தாண்டி வெளில வந்துட்டு ஓகே டன் மாற்றிக்கலாம், ஓகே மைண்ட் செட்டை மாற்றிட்டு இது கிடச்சிருக்கு. அதோட எனக்கு இது ரொம்ப கிஃப்டடாக நான் ஃபீல் பண்ணுறேன். நான் அது ரொம்ப பெரிய விஷயம் தான், பட் ஸ்டில் இது ரொம்ப கிஃப்டடாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் நாங்கள் கேள்விப்படுது என்னென்னா அவங்க வீட்டிலேயே வந்து இந்த டைட்டில் வின்னர்ன்ற ஒரு விஷயத்தை பார்த்து ரசிச்சு அது உண்மையா? யூ யூஸ் டு மேனிஃபெஸ்ட் லைக் கண்டிப்பாக அந்த ஒரு டைட்டில் வின்னருக்கான ஒரு பொசிஷனை நிச்சயமாக ராணவ் இருப்பேன் அப்படின்றது. பட் திடீர்னு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது அது உங்களுக்கு அப்செட்டாக தானே இருந்திருக்கணும் மேம். ஆக்சுவலாக நான் ஒரு 5 years பேக் வந்து என் வீட்டில் கதவுலலாம் ஒட்டி வச்சுருப்பேன். ராணவ், பிக் பாஸ் அந்த போஸ்டர்லாம் அப்படியே வச்சுட்டு பழைய வேறு ஃபோட்டோ ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லி எடிட்லாம் பண்ணி. எனக்கு உள்ளே போகிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி, உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம ஜெயிக்க தானே போகிறோம். ஸோ அது நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்போம். நம்ம உள்ளே இருக்கும்போதும் கண்டிப்பாக நம்ம எப்படியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓடிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஒரு ஃப்ளோவில் தான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருந்தது. ஸோ எனக்கு உள்ளே என்ட்ரானதே எனக்கு ஒரு பெரிய ஒரு ஹாப்பி தான். எனக்கு ஹாப்பி தான். அண்ட் அதாவது பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு கான்டென்ட்டை க்ரியேட் பண்ணணுன்றதே வந்து இப்போ ஆஃப் லேட்டாக வரக்கூடிய சீசன்ஸ் அப்படி ஆயிடுச்சு. யதார்த்தத்தை தாண்டி இது ஒரு கண்டென்ட்டாக நம்ம பண்ணால் ஓகே, அது ஒரு அட்ராக்ஷனை கொடுக்குன்ற மாதிரி. இப்போ ராணவ் வந்து லவ் கண்டென்ட்டுக்கு ஒரு பிளான் பண்ணீங்க. அது வந்து யூ தாட் ஓகே இது விளையாட்டாக பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நம்ம சொல்லிக்கலாம் பவிக்கிட்ட அப்படின்ற ஒரு ஜோனில் போனீங்களா? இது என்ன பிளான் பண்ணீங்க நீங்கள்? மேம், நான் பவிக்கிட்ட சொல்லும் போது ஓப்பனாக சொன்னேன், நான் ஒரு மாதிரி நான் ஃபன்னாக பண்ண போகிறேன். அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணவே செஞ்சேன். ஆக்சுவலாக இது ஓகே உங்களுக்கு, நான் சும்மா ஃபன்னாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி உங்களுக்கு தாட் வந்தது ஃபர்ஸ்ட்? மேம் நல்லா இருந்துச்சு மேம். ஆக்சுவலாக அவங்கள ஒரு மாதிரி நம்ம காலேஜில் கூட சில பேர்லாம் ஒரு மாதிரி கலாச்சிட்டு இருப்போம்ல மேம், அது மாதிரி ஃபன்னாக ஒரு மாதிரி கலாய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் புல் பண்ணது அவங்ககிட்ட. அதனால தான் சரி நான் வந்து அவங்ககிட்ட நான் பர்சனலாக வேறு எதுவும் பேசக்கூட இல்லை. வெறும் இந்த இது வந்து எல்லாரும் மொழி தான் பேசுவேன். நான் அதை தாண்டி தனியாக கூட்டிகிட்டு போய் நான் என்னோட இதான் என் பர்சனல் அது மாதிரி நான் பேசவே இல்லை அவங்ககிட்ட. அவங்ககிட்ட நான் கிளியராக சொல்லிட்டேன். அவங்களும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் ஃபன்னாக எடுத்துக்கிட்டே எனக்கும் ஓகே தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லாமே ஓகே, நல்லா தான் இருக்குது, ஒரு மாதிரி ஜாலியாக போகுது. இந்த காலேஜ் டேஸ்லலாம் நம்ம காலேஜில் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு ஃப்ளோவில் இருக்கலாம்னு சொல்லிட்டு தான். பட் ஹவ் இஸ் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் பவித்ரா? எனக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு ஃப்ரெண்டு மேம், அவ்வளோதான். எனக்கு அவங்க மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது எனக்கு.
அவங்களுக்கும் என் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு அதான் பவித்ராவை தாண்டி அந்த மொத்த வீட்டில் எல்லாருக்குமே உங்க மேல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க. அதை சொல்லுங்க, தயவுசெய்து சொல்லுங்க, என்ன நினைக்கிறீங்கன்னா பாதி டைம் ஐ திங்க் நிறைய பேர் சொல்றது இவன் என்னையா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு ஜோன் மோட்லயே இருந்தாங்க எல்லாருமே. ஸோ நீங்க அதை ஃபீல் பண்ணது உண்டா பல வாட்டி? எல்லாருக்குமே நம்மள வேற மாதிரி பாக்குறாங்களோ, நம்ம ஒரு தனி பிறவியோ அப்படின்ற ஒரு விஷயம் உள்ள இருக்கிறவங்க உங்களை யோசிச்சாங்களா? மேம் இவங்க எல்லாருமே ஒரு இதில் ஓடிட்டு இருப்பாங்க மேம். நான் வந்து வேற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாத்தில் ஓடிட்டு இருக்கணும்னு நினைப்பேன். அது என்ன சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் வேறு ஏதாவது ஒரு பெர்ஸ்பெக்டிவ், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தில் நம்ம பண்ணணும் மட்டும் அந்த வீட்டில் நான் யோசித்தேன். அதில் தான் நான் ஓடிட்டு இருந்தேன். அது கொஞ்சம் பேருக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி செட் ஆகலைன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா இப்போ என்னது, இந்த செங்கலா கை வந்து லிக்மெண்டார் ஆனதுக்கப்புறம் வந்து என்னால் கேம் ஆட முடியல. நீ அமைதியாக உட்கார, அதுவே போதுண்டா, எனக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க. பட் ஆனால் என்னோட பார்ட்டிசிபேஷன் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அந்த லைவ் கமெண்ட்ரி கொடுக்குது. அது எல்லாருக்குமே சமகாண்டா ஆகிட்டாங்க. வீட்டில் இருக்க மொத்த பேரும் வந்து அகைன்ஸ்டாக வந்துட்டு நீ பண்ணாத நல்லா இல்லை, பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே பரவாயில்ல, ஆனால் எனக்கு தோணுது இது உங்கள் கேம், அது என் கேம் இது அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் உங்கள் கை அடிபட்டது கூட வந்து இன்ஃபேக்ட் உள்ளே வந்து இது ஒரு ட்ராமாவாக இருக்குமோ அப்படின்ற ஒரு விஷயம்லாம் பேசப்பட்டது. இது அந்த டைமில் உங்களுக்கு வந்து அது உண்மையாகவே ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்ததா? மேம் ஆக்சுவலாக சீரியஸாக மேம், நான் அடிபட்டிருக்கேன். நான் கத்திட்டு இருக்கமே இது பண்ணல, லைட்டாக கொஞ்சம் கத்துரு கம்மியானோடனே பின்னாடி சவுண்டரியா மட்டும் அது மட்டும் எனக்கு ரொம்ப செம்ம பெயின். ஆக்சுவலாக நான் நார்மலாக பெயின் அந்த பெருசாக இது பண்ண மாட்டேன், நம்ம பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். அது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு போனே ஒரு மாதிரி ஆன மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதனால தான் நான் பயங்கரமாக கத்துனேன். நான் கத்தி கம்மி பண்ணுற போது எனக்கு சௌந்தர்யோட சத்தம் மட்டும் கேட்டுகிட்டே இருந்துச்சு. அவன் நடிக்கிறேன் அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆக்சுவலாக. நான் நடிக்கலடா, உண்மையாக தான்டா சொல்கிறேன் அப்படின்னு எனக்கு இருந்துச்சு. ஆமாம், அவங்க சொன்னாங்க. ஆனால் இப்போ நேற்று வந்து விஜய் சேதுபதி சார் கேட்கும்பொழுது ஒரு விஷயத்த நீங்கள் இங்கேருந்து மறக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது கண்டிப்பாக நான் ராணவுக்கு சொன்ன அந்த விஷயம்தான் அப்படின்னு அது பார்த்தீங்களா நேற்று சொன்ன? பார்த்தேன். அது இப்போ அது என்ன நினைக்கிறீங்க? இப்போ அவங்க வந்து அதை கன்ஃபஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் உள்ள சொல்லுவாங்க. அது அவங்களோட மேம், அவங்க எனக்கு தெரிஞ்ச அந்த டைமில் மைட் பி தப்பாக பேசியிருக்கலாம், மனசார சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த டைமில் அவங்களுக்கு ஏதாவது தோணியிருக்கும். ஸோ அதனால் சில் தான் மேம். அந்த டைமில் எனக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. பட் மற்றபடி ஓகே தான் அவங்க சொன்னது. இப்போ திருப்பி வர சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட சாரியும் கேட்டாங்க. பட் ஓகே தான், டன். அண்ட் இந்த பிஆர் அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டுருக்கு ராணவ். ஐ திங்க் எல்லாருக்குமே வந்து அஃப்கோர்ஸ் வெளியிலேருந்து இந்த சப்போர்ட்டர்ஸ் வந்து எல்லாருக்கும் இப்போ ராணவ ஒரு சில செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக அந்த சப்போர்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. பட் இந்த பிஆர்ன்றது இந்த சீசனில் ரொம்ப வந்து பிஆர்ன்றது ஒரு தனியாக டாஸ்க் மாதிரியே உள்ளே போயிட்டுருக்கு. இந்த சீசன் தான் அது ரொம்ப பண்ணுறாங்க. இதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு உள்ள நீங்கள் ஒரு பிளேயர்ஸாக சக போட்டியாளராக இத்தனை பேர் இருக்கும் பொழுது have you ever felt இந்த நபருக்கு வந்து உண்மையிலே பிஆர் இருக்கோ, இல்லை வெளியில் வந்துட்டு பிஆர்னால தான் இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிற நபரும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? அப்படி கண்டிப்பாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன் மேம். அவங்களுக்கு இப்போது சவுந்தர்யா எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அவங்க நிறைய பிடிச்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க மேம். அவங்களோட ரியாக்ஷன்ஸ் நான் பேரே கேட்கலையே, நீங்களே ஏன் டக்குன்னு சவுந்தர்யா? பட் ஸ்டில் நம்ம இப்போ டாபிக் உள்ள போச்சுல, சவுந்தர்யா பேர் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதனால சொல்கிறேன், அவங்கள பிடிச்சவங்களே நிறைய பேர் இருக்காங்க. என் வீட்லேயும் அவங்களெல்லாம் பிடிக்கும், அவங்க ரியாக்ஷன்ஸு. வெளில இப்போது நம்ம இந்த ஃபேமிலி டாஸ்க்லாம் வெளிலேருந்து சொல்லும் போது எல்லாரோட வீட்லேயும் வந்து சவுந்தர்யா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது கேட்கும் போதே நம்ம ஆட்கள்லேருந்து ஒருத்தங்க ரொம்ப பிடிக்கும் போது அது ரொம்ப ஹாப்பி தானே மேம். ஏன்னா எனக்கு சவுந்தர்யா ஆல்ரெடி எனக்கு தெரியும், ரொம்ப க்ளோஸ் இல்லைனா எனக்கு தெரியும். பட் ஸ்டில் அது நம்ம டீம் அவங்களும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கைத்தட்டலோ அவங்கள மக்களுக்கு பிடிக்கும் போது அது பெரிய விஷயம் இல்லை மேம். ஏன்னா நம்ம காசு கூட சம்பாரிச்சிடலாம், பட் ஆனால் மக்களோட மனசு சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நான் நினைக்கிறேன். அதனால் அவங்க சம்பாரிச்சது ரொம்ப பெரிய விஷயம் தான். அவங்க பிஆர்லாம் தாண்டி மக்களோட சப்போர்ட் அவங்களுக்கு இருக்குது. அவங்களோட கேம் விளையாடி தான் அவங்க இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்றது. ஏன்னா ஒரு ஒன் ஆஃப் த ஒரு போட்டியாளராக நீங்கள் உள்ளே இருந்ததுனால நான் கேட்குறேன். இப்போ நிறைய பேர் இப்போ அப்படி சுனிதாவே சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம், நிறைய அந்த டாக்ஸ் போயிட்டே இருக்கு. இன்னமும் சௌந்தர்யாவை தான் வந்து வந்த 8 பேருமே ஒரு டார்கெட்டாக வந்து சௌந்தர்யா டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் அவங்க தான் வந்து அந்த பிஆரோட குரூப்ஸில் இருக்காங்க, அதனால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இப்போ உள்ள நீங்கள் அந்த போட்டியோடு பார்க்கும் பொழுதே சௌந்தர்யா வந்து அவங்க கேமை விளையாடினாங்களா எல்லா இடத்துலையுமே? இப்போ வெளிலேருந்து ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது டாஸ்க் வைஸும் சரி, சின்ன சின்ன விஷயங்களும் somewhere that girl is அந்த ஒரு அட்ராக்ஷன் கொடுக்குறாங்க மேம். அதெல்லாம் தாண்டி அவங்க கொடுத்து தான் மேம் இருக்காங்க. வெறும் டாஸ்க் ஆடுறதை தாண்டி அவங்க அந்த கேமை எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் ஆக்குறாங்க,
அந்த கேமை எப்படி ரசிக்கிற மாதிரி அவங்க பண்ணுறாங்க. இப்போ நான் கடைசியாக வந்து இந்த டிடிஎஃப்ல கூட வந்து அவங்க இந்த டேங்க் வச்சு ஓடுற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் ஓடும் போதுலாம் ஆக்சுவலாக ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. நான் என்னால் ஆட முடியல, ஏன்னா கை இது பண்ண சொல்லிட்டு பிக் பாஸ் ஆடக்கூட சொல்லிட்டாங்க. அப்போ நான் வெளிலேருந்து பார்க்கும்போது அவங்க ஓடிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் ஃபன்னாக தான் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு பார்க்கும் போதே. ரொம்ப காமெடியாக தான் இருந்துச்சு. நிறைய பேர் எல்லாமே விஷால் ஃபன் பண்ணிட்டு இருந்தார், அதுக்கப்புறம் தீபக் நான் ஃபன் பண்ணிட்டு. ஸோ அதில் சௌந்தர்யாவும் ஒரு மாதிரி ஓடிக்கிட்டு அதெல்லாம் நல்லா ஃபன்னாக தான் இருந்துச்சு. பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, அதுதான் நம்ம மேட்ரு. அவங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க தாண்டி அந்த கேம் எவ்வளோ சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா நல்லாவே எடுத்துகிட்டு போயிட்டு தான் இருக்காங்க அவங்க. ஸோ இப்போ எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. நீங்க உள்ள எப்படியோ போவீங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. ஆஃப்டர் இன்டர்வியூ நடக்கலாம். ஸோ உள்ள போனீங்கன்னா நீங்க, ஏன்னா ஐ திங்க் ஷி இஸ் டோட்டலி டவுன். நாட் ஜஸ்ட் சௌந்தர்யா, இவங்க போன அந்த 8 பேருமே வந்து இப்போ ஜாக்லின் கிட்டியா இருக்கட்டும், சௌந்தர்யா இருக்கட்டும், முத்துக்குமரன், எல்லாருமே இவங்களே வந்து ஒரு பிஆர் குரூப் வெளியில் வேலை செய்கிறன்ற மாதிரி அவங்க மைண்டை வந்து ஒரு மைண்ட் கேமில் விளையாடி இருக்காங்க. இப்போ ராணா உள்ளே போனீங்கன்னா நீங்கள் இப்போ இவங்க எல்லாருக்கும் என்ன சொல்வீங்க? என்ன மாதிரி ஒரு அட்வைஸ் இல்லை, என்ன சொல்லுவீங்க? நம்ம வெளில எல்லாத்துக்கும் ஒரு பாசிட்டிவாக இருக்குது. நீங்கள் வெளில வந்தீங்கன்னா நம்ம உள்ளே இருக்க ஒரு மைண்ட் செட்டே வேறு. பட் வெளில இன்னும் ஒரு மைட் பி ஒரு 4 days இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வெளில ஒரு 4 to 5 days இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னும் கொஞ்ச நாள் தான், கண்டிப்பாக டெஃபினட்டாக இந்த மைண்ட் செட் எல்லாமே டோட்டலாக உடஞ்சி நமக்கு வேறு ஒரு மைண்ட் செட்டு, வேறு ஒரு ஒன்று இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது அது. ரொம்ப நீங்கள் எல்லாருமே லவ் பண்ணுவீங்க, மற்றவங்களும் உங்களை எல்லாமே லவ் பண்ணுறாங்க. ஸோ டெஃபினட்டாக கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள், இந்த ஒரு 5 நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்போ லவ்க்கான ஒரு விஷயமும் திருப்பி உள்ள, ஐ திங்க் விஷால் இஸ் ஆல்சோ டோட்டலி, ஏன்னா தர்ஷிகாவும் இன்னைக்கு என்ட்ரி, இப்போ இன்னொரு என்ட்ரி வருமானு எல்லாரும் எதிர்பார்த்து ப்ரோமோக்கு கீழே காமெண்ட்ஸில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ விஷாலோட ரியாக்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னு. அண்ட் இது ஒரு சைடு இருந்தாலும் அடுத்தது வந்து ஐ திங்க் நம்ம ஃபேட்மேன் சாரோட ஒரு ஃபீட்பேக்காக இருக்கட்டும், இல்லை உள்ளே போய் அவர் கொடுக்கக்கூடிய ஒரு ரிவ்யூவாக இருக்கட்டும், திருப்பி எல்லாரோட மைண்டையும் அதை எஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் ஐ திங்க் இன்னைக்கு ப்ரோமோவில் வந்து தர்ஷிகா வெர்சஸ் ஃபேட்மேன் சார் தான் போயிட்டுருக்கு. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவர் போயிட்டு சில விஷயம் சொன்னது வந்து ஒரு தப்பான ஆங்கிளில் ப்ரொஜெக்ட் ஆன மாதிரியே இருக்காது. ஓகே, உங்களுக்கு அது பார்த்தீங்களா? அது பார்க்கல மேம், பார்க்கல. ஓகே, இல்லை ஜென்ரலாக இதெல்லாம் இப்போ திருப்பி சுற்றி எங்கே வருதுன்னா, இப்போ இப்போ கமெண்ட்ஸ்லேயே வெளியில் வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஓகே அப்போ இவர் உள்ளே போயிட்டு முத்துக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாரா, முத்துக்கு இப்போ ஓட்டு கேட்க உள்ளே போயிருக்காரா அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயம். ஆனால் அவர் வெளியே சொல்லிட்டு தானே மேம் போனார், இது மாதிரி முத்துக்கு தான் நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே போனார் அவர். ஓகே, அதனால கரெக்டுன்றீங்களா? அப்போ மற்ற உங்களோட மைண்ட் கேம் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்குல்ல அது, பிகாஸ் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ வீக். இப்போ 1 வீக்ன்றது எல்லாரோட மைண்ட் வந்து ஆஃப் ஆகாமல் இருந்தால் தான் டுவர்ட்ஸ் எண்ட் வரைக்கும் போகக்கூடிய ஒரு கேம் ப்ளே பண்ண முடியும். ஸோ இது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ பண்ண அந்த 8 பேருமே உள்ளே போயிட்டு ஆளாளுக்கு ஒரு விஷயத்தில் பண்ணிட்டு இருக்காங்களே மேம், இது அவரோட கேம் நான் நினைக்கிறேன் மேம். இது அவரோட தனிப்பட்ட ஒரு கேமு. நம்ம அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சொல்ல முடியாது. ஸோ அவரோட இண்டிவிஜுவல் கேம், அவரோட இண்டிவிஜுவல் பிளேயர், அவரோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட்டான ஒரு பிளேயருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. நான் அதில் போயிட்டு என்ன சொல்கிறது? ஸோ அவரோட ஃபேவரட் பிளேயர் தான் முத்து. ஆமாம், அது ஓப்பனாகவே தெரிஞ்சதுல. சரி, ஓகே, ராணுவ சொல்லியாச்சு, அப்போ எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றி. அண்ட் தீபக்கோட எவிக்ஷன் எப்படி பார்க்குறீங்க? தீபக்கா நான் ஆல்மோஸ்ட் ரன்னராக வருவேன் நினச்சேன். ரன்னராக இல்லை தேர்டாக வருவார், கண்டிப்பாக டெஃபினட்டாக வருவார் தான் நான் நினச்சேன் நான். ஏன்னா நாங்கள்லாம் உள்ளே சொல்லிட்டு டைட்டில் வின்னர் சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த ஃபேமிலி டாஸ்கில் வரும்போது தான் அவங்களுக்கு ஓகே பரவாயில்ல, இப்போ நாங்கள் நினச்சது கொஞ்சம் போயிட்டு தான் இருக்குன்னு சொல்லும் போது தீபக்கா நான் கண்டிப்பாக ஜெயிச்சுவரை நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். நாங்கள் டைட்டில் வின்னராக வருவதான் நினச்சிட்டு இருந்தோம். மேக்ஸிமம் நாங்கள் அவர் கொடுக்கும்போதே டைட்டில் வின்னர் தீபக்கனா தான் கூப்பிட்டு இருந்தோம் நாங்கள். ஸோ தெரில என்ன ஆச்சுன்னு. ஓகே, அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் யார் யூ திங்க் ஜெனுவன்லி அந்த டைட்டில் வின்னருக்கான ஒரு எல்லா தகுதியுமே இருக்குன்னா யாரை சொல்வீங்க? நான் முத்துக்கு சொல்லுவேன் மேம். ஏன்னா வெளிலேருந்து பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு நான் வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு முன்னாடியே அவனோட கேம், அவன் பெர்ஸ்பெக்டிவ் நிறையா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவன் டிசர்விங் நான் நினைக்கிறேன் மேம். அவன் நிறையா விஷயத்த வேறு மாதிரியெல்லாம் பார்க்குறான், அவன் வெவ்வேறு கோணங்களில் பார்க்குறான் அவன். அது ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. சம்டைம்ஸு எல்லாம் என்னதான் கேமில் வந்து அவனோட சக போட்டியாளராக இருக்கும்போது என்னோட காம்படிட்டராக இருக்கும்போது அவன் கூட சண்டை வந்தாலும் வெளிலேருந்து பார்க்கும்போது அவனோட பெர்ஸ்பெக்டிவ் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக முத்துக்கு டைட்டில் வின்னர் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்றீங்க. அண்ட் ராணா பொறுத்துக்கும் வெளியில் வந்து கண்டிப்பாக எல்லா வீடியோஸும் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, பட் ஒரு சில விஷயங்கள் கேட்டிருக்கலாம் காதுபட. இந்த இடத்துல நம்ம இதை தப்பு பண்ணியிருக்கோமா அப்படின்னா எந்த இடத்துல வந்து யூ ஃபெல்ட் லிட்டில் டவுன், இது இந்த இடத்துலலாம் நான் நிறைய கொடுத்துருக்கலாமோ அப்படின்றது ஏதாவது உங்களுக்கு இருக்கா? நம்ம இந்த எபிசோட் நான் வந்து பார்க்கவே இல்லை. ஃபேமிலியோட தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், அவங்களோட பேசிட்டு. என்ன சொன்னாங்க ஃபேமிலி? அவங்க ரொம்ப ஹாப்பி மேம். ஆக்சுவலாக மேம் அவங்களுக்கு நான் ரொம்ப ஒரு 10 years ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணிருக்கேன்னு தெரியும். நான் அவங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 6 years ட்ரை பண்ணாலும்
அவங்களுக்கு தெரியாமல் ஒரு 4 இயர்ஸ் பயங்கரமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இருந்து பார்த்துட்ருக்காங்க அம்மா என்ன. ஸோ பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு விஷயம் இவ்வளோ நாள் உழைப்புக்கான ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கும் போது அவங்க வந்து ஒரு மாதிரி வார்ம் வெல்கமிங்காக அவங்களும் பயங்கர ஃபீல் பண்ணுறாங்க. வெளில போகும்போது அப்பா அம்மாவெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, ஐ மீன் ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. அதுவே அவங்களுக்குலாம் ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமாக பார்க்குறாங்க. அம்மாவில் ரொம்ப கண் கலங்கலாம் பார்க்குறாங்க சம்டைம்ஸ்லாம். நான் வீட்டுக்கு வந்தோடனே ராஜேஷ்வர்னு என்னோடய ஃப்ரெண்ட் அவர்லாம் வந்துட்டு டே நீ ஜெயிச்சிட்டடா நீ வேறு மாதிரி ஒன்று பண்ணிட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி சாலெல்லாம் போட்டு போகும்போது அம்மாலாம் அப்படியே தூரத்தில் அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க. அது அம்மா பார்க்கும்போது டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது அது ரொம்ப ஒரு ஹார்ட் மெல்ட்டிங்காக இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலாக. இப்போது அம்மா ஹாப்பி பண்ணியாச்சு. ஏன்னா ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் பெருசாக காலேஜ்க்கோ ஸ்கூலுக்கோ கூட்டு வந்து எந்த ஒரு மெடலும் வாங்கினதெல்லாம் இல்லை பெருசாக நான். ஸோ அதனால் இந்த நம்ம ஒரு உழைப்பை போட்டிருக்கோம், அதில் அம்மாவுக்கு ஒன்று கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது செம ஹாப்பி தான் மேம் ஆக்சுவல் நான். ஆனால் என்னன்னா உங்களை சார்ந்த ஒரு ஃபேன்ஸாக இருக்கட்டும் ஆடியன்ஸுமே ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா யூ ஆர் ஜென்வன் பிளேயர். எங்கெல்லாம் பேசணும் பேசுனீங்க, இன்னும் அந்த இன்புட் கொடுத்துருக்கலாமோ ராணா? ஓகே மேம், என்னென்னா மோஸ்ட்டாக பாதி நேரம் உங்களுக்கும் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் அவர் என்ன பேசுறாரு உங்களுக்கு புரியல, சரியா? நீங்க என்ன சொல்லுங்க, அவர் டென்ஷன் ஆயிடுறாரு. இதுலயே வந்து பாதி எபிசோட் போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இது டிட் யூ எவர் ஃபெல்ட், ஏன்னா நல்ல பிளேயர் நீங்க ஆக்சுவலா என்னையா பண்ற அதாவது நம்மளுக்கு ஒரு சில பிளேயர்ஸை பார்த்தா இரிட்டேட் ஆகிறத தாண்டி பிடிச்சி பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே உங்களை ரொம்ப பிடிச்சது. ஏன் இன்னும் அந்த இன்புட் போடல, ஏன் இன்னும் விளையாட மாட்டாருன்றது தான் நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாகவே இருந்தது. நேற்று என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க மேம். என் அம்மா நான் அவங்களாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். மோஸ்ட்டாக ஸ்கூலில் ஏதாவது பிரச்சனை நடந்தா, ஏதாச்சும் எங்களுக்கு அவங்களுக்கு கூட ப்ராப்ளம் நடந்தால் மோஸ்ட்டாக நான் அவங்க கம்ப்ளைண்ட்லாம் பண்ண மாட்டேன். சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசவே மாட்டேன். மோஸ்ட்டாக நான் டக்குன்னு மறந்துடுவேன். நான் அந்த விஷயத்தை மறந்து அப்படியே நான் போயிட்டு அப்படியே மூவ் ஆன் பண்ணி போயிடுவேன். அந்த விஷயத்தை நான் பயங்கர நோண்டிலாம் பெருசாக பேச மாட்டேன். எனக்கு அதே பழக்கம் இங்கே வந்துருச்சு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே எல்லாத்தையும் பற்றி அவங்க என்ன பேசினாங்க, அவங்க என்ன சொன்னாங்க, டக்குன்னு ஞாபகம்லாம் வச்சுக்க மாட்டேன் நான். அது எனக்கு டக்குன்னு ஒரு மறந்துடும். இது வந்து நார்மலாக என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து எல்லாருமே மோஸ்ட்டாக என்கிட்ட பேசும்போதெல்லாம் அப்படியே விட்றா பார்த்துக்கலாம், விடு, அதை மறந்துடு. எனக்கு அந்த ஒரு விஷயம் அது வியாதியாக இருந்தாலும் அது ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் சம்டைம்ஸ். ஓகே நான் அப்போ தான் தூங்க முடியும் நாள் நைட்டு, இல்லைனா அது மைண்ட்குள்ளே சம்டைம்ஸ்லாம் தான் தூங்கவே முடியாது. அதனாலே மோஸ்ட்டாக வந்து விடு பார்த்துக்கலாம், நம்ம அடுத்த கட்டத்துக்கு டக்குன்னு என்ன மூவ் பண்ணி அந்த நிமிஷமே எனக்கு அப்படியே வேறு எதுவும் ஒரு ஜோனுக்கு போயிடுவேன் நான். ஏன்னா அந்த ஜோனில் இருந்தால் அப்படியே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும், ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும், ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி அப்படியே ஆகிடுவேன் நான். ஏன்னா அது எனக்கு பிடிக்காது, எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கவே நல்லா இருக்காது. ஒரு மாதிரி அடுத்த ஜோன் போயிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துட்டு அப்படியே போயிட்டு தான் எனக்கு இருக்கும். அதனால தான் மோஸ்ட்டாக இந்த குறை சொல்கிறது பெருசாக வரல நான் நினைக்கிறேன். மற்றவங்க குறை சொல்லிட்டு இருக்காங்க மேம். அது பாயிண்ட் அவுட் பண்ணல மேம், அவங்க சொல்கிறது அவங்க தப்பு பண்ணதை பாயிண்ட் அவுட் பண்ணல. எனக்கு அது பெருசாக எனக்கு வரல எனக்கு. அதனால தான் அவர் கேட்குற கேள்விக்கே முரண்பாடாக, ஐ மீன் வேற ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியனில் எனக்கு என்ன சொல்கிறது இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு நான் என்ன நினைக்கிறேன் நான். அண்ட் ஹவ் வாஸ் இட் விஜய் சேதுபதி சாரோட ஹோஸ்டிங்காக இருக்கட்டும், அவர் எவ்ரி வீக்கெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த ஃபீட்பேக்காக இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு? மேம் அதெல்லாம் ரொம்ப சூப்பர் பண்ணுங்க. ஸ்கூல் டாஸ்க்காக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப அழகாக அவர் தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணி ரொம்ப அந்த டைம்லலாம் ரொம்ப அழகாக பண்ணார். ப்ளஸ் இந்த கை உடஞ்சப்பெல்லாம் வந்து அவர் தான் வந்து ஜஸ்டிஃபை பண்ணார் மக்கள்கிட்ட, அவனுக்கு உண்மையிலே கை தான் உடஞ்சிருக்கு. அதெல்லாம் ரொம்ப அழகாக, ஏன்னா ஹோஸ்ட் தான் அவர் சொல்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் தான் இங்கே மாறவே செய்யுது. அதான் ரொம்ப அழகாக பண்ணார் மேம். எல்லாரோட நியாயமும் எடுத்து கரெக்டாக அவர் பண்ணிட்டு தான் மேம் இருக்கார், சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் உள்ளே வந்து இந்த பிளேயர் வந்து உள்ளே இருக்கும்பொழுது எனக்கு கரெக்டாக இருந்தது, பட் வெளியில் வந்து பார்க்கும்பொழுது ஒரு கேம் பிளே பண்ணியிருக்காங்கன்ற பிளேயர்ஸ் யாராவது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்களா வெளியில் வந்த பிறகு? உங்களுக்கு அங்கே நல்லவங்களா தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் வெளில வந்து பார்க்கும்பொழுது கெட்டவங்களா தெரிஞ்சிருக்கும். அப்படி எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லை, எல்லாமே அவங்க கேமை தான் ஆடிட்டுருக்காங்க. ஏன்னா மோஸ்ட்லி நானும் பார்க்கவும் இல்லை எபிசோட்ஸ். வெளில வந்தோடனே வேண்டாம் இந்த கன்ஃபியூஷன் வேணாம், ஒரு மாதிரி பார்க்கக்கூடாதுன்னு இருக்கீங்களா? ஒரு மாதிரி இப்போ ஒரு மாதிரி மைண்ட் செட் இருக்கு. மைட் பி ஏதாவது சின்ன வார்த்தை ஏதாவது சொல்லியிருக்கலாம், அது வெளில வந்து நம்ம கேட்டு திருப்பி புண்பட்டு மனசெல்லாம் வலிக்க வேண்டாம். ஸோ அதனால் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. எந்த எபிசோடும் இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை நான். இப்படியே ஒரு மாதிரி அந்த அளவுக்கு கொடுக்குறாங்க, ஓகே தான், அந்த ஒரு மைண்ட் செட்லேயே ஒரு மாதிரி ஜாலியாக அப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதான். ஸோ உங்களை பொறுத்தவரைக்கும் ஓகே, இத்தனை நாட்கள் நான் இருந்து ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். ஓ யூ எக்ஸ்பெக்டட் ஈவன் மோர்? மேம் அது எக்ஸ்பெக்ட் பண்ணேன், நான் உள்ளே இருக்கும்போது எக்ஸ்பெக்ட் பண்ணேன். வெளில வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஓகே அம்மா அப்பா எல்லாம் பயங்கர ஹாப்பி, ஓகே டன், எல்லாருமே ஒரு நல்ல ரிவ்யூஸ்லாம் வர ஓகே டன், பக்காடா, நம்ம என்ன நினச்சோம் அது வந்துருச்சு, நம்ம ஒரு நல்ல நேமோட வெளில வரணும்னு நினச்சேன், ஓகே அது வந்துருச்சு. இப்போ வெளில வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்கலான்னு நான் ஃபீல்லாம் பண்ணல. ஓகே டன், நம்ம நினச்சோம் அது கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே ஆல் குட். ஸோ அடுத்தது என்ன, வாட் இஸ் நெக்ஸ்ட் ராணா?
மேம் அடுத்து ஒரு மூவி ஒன்று ஆல்மோஸ்ட் மூவி முடிச்சுட்டு தான் மேம் வந்தேன். விஷால் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்ட டேரக்டர் மேம். செல்லமே ஆனந்த் தானம் எடுத்த டேரக்டர் ஏஆர் காந்தி கிருஷ்ணா. அவர் ஆனந்த் தானுக்கு அப்புறம் 14 இயர்ஸ் கழிச்சு நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றாரு. பிரேக்ஃபாஸ்ட்னு மூவி நேமு. ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ டெக்னீஷியன்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங். இது பிக் பாஸ்க்கு முன்னாடி பிக் பாஸ் முன்னாடி ஆமாம் மேம். அது எப்படி கிடச்சிதுன்னா எனக்கு அதர்வா சாருக்கு டூப்பா போயிருந்தேன் ஆக்சுவலாக நான். ஜீவா சங்கர் சார் படம். அவர் இதில் வந்து பாடி டபுள் பண்ண போயிருந்தேன் நான். ட்வின்ஸ் கேரக்டர் அதர்வா சார். ஸோ அவருக்கு பண்ணும்போது அங்கே இருக்க ஒரு மேனேஜர் பூபதி சார்னு சொல்லிட்டு அவர் தான் மணிரத்னம் சாரோட மேனேஜர். ஸோ அவர் தான் கூப்பிட்டு போனார். ஓகே. ஸோ பட் இப்போ எல்லாருமே பிக் பாஸ் போகிறாங்கன்னா ஒரு விஷயத்துக்காக போவாங்க. ஓகே இது உள்ள போனால் ஓகே அடுத்தது வந்து we've got something big அப்படின்ற அந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நீங்கள் போயிட்டீங்க இல்லையா? மேம் ஒரு ஆடியன்ஸ் கிடைப்பாங்க மேம் கண்டிப்பாக. நான் ஒரு ஆடியன்ஸ் கண்டிப்பாக கிடைப்பாங்களே மேம். நம்ம யார் ஒரு ஆடியன்ஸ் இல்லை மேம் ஒரு செட் ஆஃப் ஒரு ஆடியன்ஸ் கிடைப்பாங்க. ஓகே எதுக்கு அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ்? மேம் நம்ம மூவி எனக்கு என்னென்னா ரொம்ப வருஷமாக நம்ம மூவிஸ் தான் ட்ரை பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு நான் யாருன்னு தெரியறதுக்காக உள்ளே போனது. ஸோ இப்போ தெரியும் செஞ்சாச்சு, ஒரு நல்ல நேமோடு வந்தாச்சு. கன்ஃபார்மாக நல்ல நேம் எடுத்துட்டீங்களா? மேம் கண்டிப்பாக மேம். அது கன்ஃபார்ம். எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க? மேம் நான் ரீசெண்டாக ஒரு மால் போயிருந்தேன் மேம். நான் மால்லாம் போகும்போதுலாம் அம்மாமாருக்கெல்லாம் இருக்காங்க மேம். அவங்களாம் வந்து அவங்களோட பையன் மாதிரியே ரொம்ப ட்ரீட் பண்ணாங்க மேம். நீ என்னோட பையன்டா, நீ பயங்கரமாக பெரிய ஹைட்ஸ் போகணும், நீ கண்டிப்பாக ரீச் ஆகிடுவ, நீ கண்டிப்பாக ஜெயிச்சிருவ லைஃப்பில், நிறைய படம் பண்ணணும், நான் வந்து பார்ப்பேன். அது ரொம்ப அவங்க ஹார்ட்லேருந்து பயங்கரமாக பேசினாங்க மேம். அது எனக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அவங்க அந்த வேர்ட்ஸ்லாம் கேட்கும் போது நம்ம சம்டைம்ஸ் தான் சில விஷயம்லாம் பண்ணியிருப்போம். சின்னதாக ஒரு ஆல்பமாக பண்ணும், இது எப்படி இருக்குன்னு கேட்போம். பட் அவங்களே வந்து ஒன்று சொல்லும் போது பார்த்துட்டு வந்து ஒன்று சொல்லும் போது அது ஒரு மாதிரி பயங்கர பிளெஸ்டாக நான் ஃபீல் பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஆமாம். ஓகே லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம் தான். ராணவ் வந்து பிஆர் வச்சுருந்தீங்களா? மேம் என்னோட ஃப்ரெண்டு தான் மேம் என்னோட பிஆர் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவன் மட்டும் தான் எடிட் பண்ணி போட்டது. எடிட் மட்டும் கொஞ்சம் பண்ணி போடுறான்னு சொன்னேன். லொகேஷன் சொல்லிட்டு ஒரு பையன், அவங்ககிட்ட மட்டும் தான் ஃபோனையும் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் என் தங்கச்சி வச்சுருந்தான். இவங்க 2 பேர் மட்டும் தான் இது பண்ணாங்க. மற்றபடி வேறு யாருமே பார்க்கல மேம். எனக்கு எல்லாமே அவன் மட்டும் தான் பார்த்தேன். நான் எடிட் மட்டும் பண்ணி போட்டான். யாராவது கொலாப் கேட்டால் இந்த காஸ்டியூம் இந்த கொலாப்லாம் வாங்கியிருப்போம் இந்த காஸ்டியூம்க்குலாம், அதுக்கு மட்டும் கொலாப் மட்டும் போட்டுக்கூடாது, வேறு எதுவும் சொல்லலை மேம். அவ்வளோதான். என்ன ஒரு ஜென்வனாக இருக்காரு. ஒரு கொலாப் முதல் கொண்டு இன்டர்வியூவில் பேசின ஒரே ஆள் நீங்கள் தான் ராணவ். இது வந்து கொலாப் பண்ணவங்களுக்கே ஒரு பெரிய ப்ரொமோஷனாக இருக்கும். இல்லை நான் இந்த கேள்வி ஏன் கேட்டேன்னா, ஐ திங்க் அது ஆடியன்ஸ்க்கும் ஃபஸ்ட்டு கிளியர் ஆகணும். ஒரு கேம் இவ்வளோ தூரம் விளையாடாமல் யாருமே இவ்வளோ நாள் அந்த 8 கண்டஸ்டன்ஸுமே உள்ளே இருக்க முடியும். இப்போ 6 ஆக்சுவலி இல்லையா? ஐ திங்க் ஸோ 6. ஸோ இருக்கவே முடியாது. ஸோ தேர்ஸ் நோ பிஆர் அஸ் சச். அது ஏன் இந்த சீசன் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான். இப்போ நம்ம ஒரு விஷயம் உள்ளே போகிறோம்னா கண்டிப்பாக எடிட்டராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நம்ம பேஜை பார்த்துப்பாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அதுக்கான விஷயங்கள் பண்ணுவாங்க. அது வெளியில் வந்து ஒரு கண்டஸ்டன்ட்டே சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த கேள்வியை நான் உங்களை கேட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ என்ன ஏதாவது சொல்லணுமா உங்கள் மக்களுக்கு? மேம் ஃபஸ்ட்டு நீங்கள் முடி வெட்டணுமா? கரெக்ட்டா சொன்னாங்களா நிறைய பேர்? முடி அப்புறம் தாடியெல்லாம் ட்ரிம் பண்ண சொன்னாங்க. சேது அவர் கொஞ்சம் முடி மட்டும் வெட்டி சொல்லுங்க ப்ளீஸ். ராணவ் அண்ணா அப்படிலாம் போட்டு ஹார்ட்லாம் போட்டு உங்களை முடி வெட்ட சொல்றாங்க ஃபர்ஸ்ட். ஷூர் கண்டிப்பாக நான் வெட்டுறேன். அண்ட் லவ் யூ ஆல். சீரியஸாகவே தேங்க்யூ ஸோ மச். ஹார்ட்லன்னு சொல்கிறேன். லவ் யூ ஆல். ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். Make Howrah Pay your trusted partner for all your payout needs. Lakshmi Ceramics, எக்கச்சக்க collections எல்லாமே ready stock.